ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். காஞ்சி மகா சுவாமிகளை தேடி மடத்திற்கு வந்த அன்பர் ஒருவர், என் மகன் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறான். முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் தேர்வு என்றால் அளவு கடந்த பயம். படித்த கேள்விக்கான விடை கூட அவனுக்கு மறந்து போகிறது. அவன் மனதில் தைரியம் உண்டாக என்ன செய்வதென தெரியவில்லை என வருந்தினார். காமாட்சி குங்கும பிரசாதத்தை அவருக்கு கொடுத்து ஆசிர்வதித்த மகா சுவாமிகள் பேசத் தொடங்கினார். பயம் போக வேண்டும் என்றால் ஆதித்ய ஹிருதயம் படிக்கச் சொல்லுங்கள். அந்த ஸ்லோகத்தை படித்தால் மனதில் அச்சம் நீங்கி தைரியம் பிறக்கும். எதற்கும் கலங்காத திடமான மனம் உருவாகும். இலங்கையில் யுத்தம் நடந்த காலகட்டம். ராவணன் அணியில் இருந்த முக்கியமான வீரர்கள் போரில் தோற்றனர். அதை கண்கூடாக பார்த்ததும் கூட ராமருக்கு பணிய மறுத்தான் ராவணன். சிறையில் இருந்து சீதாதேவியை விடுவிக்க சம்மதிக்கவில்லை. ஆக்ரோஷத்தோடு சண்டையிட்டு கொண்டிருந்தான். ஆனால் ராமருக்கு மனதில் சோர்வு எழுந்தது. எவ்வளவு நாளாக யுத்தம் நடக்கிறது, இன்னும் இவன் பணியவில்லையே, என்னதான் வழி என கவலைப்பட்டார். அப்போது வந்த அகத்திய முனிவர் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை ராமருக்கு உபதேசம் செய்தார். ராமரும் அதை சொல்லி சூரிய பகவானை வழிபட்டார். அவ்வளவுதான். ராமரின் சோர்வு காணாமல் போனது. வீரம் பொங்கியது. மறுநாள் உற்சாகமுடன் போரிட்டு ராவணனை வதம் செய்தார். வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இந்த பகுதி வருகிறது. துணிவுடன் வாழ விரும்புபவர்கள் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபட்டால் போதும், தைரியம் பிறக்கும். வாழ்க்கை போரிலும் எளிதாக வெல்ல முடியும். மகா சுவாமிகளின் வழிகாட்டுதல் கேட்ட அன்பரின் மனம் நெகிழ்ந்தது. தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை மகனை பாராயணம் செய்ய சொல்வதாக கூறி மகிழ்ச்சியுடன் விடை பெற்றார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.